அப்போது அவர் இருக்க அம்மிருகமானதையும் வெப்போடு நெஞ்ச மானீசராசனிடம் கொண்டு வைத்தாரந்த கோப கடுவாய்தனையும் கண்டு கலிராஜன் கனக சந்தோஷமுடன் அன்று சிவாயுகளுக்கு ஆனவரிசை கொடுத்து இன்று கடுவாய் இப்போது கொண்டு சென்று கூட்டில் அடைத்து கோபமது வருத்த ஈட்டிமை ஆயதற்கு இறை ஒன்றும் போடாமல் இன்று கடுவாய் இப்போது கொண்டு சென்று இன்றைக்கு வைத்து இது நாள் கழிந்த பின்பு சென்றந்த வேயனிடம் செல்ல விடலாமெனவே அடைத்து வைப்போமெனவே அரசன் வீடை கொடுக்க திடத்தமுள்ள சேவகர்கள் சென்றடைத்தார் கூடதிலே அன்று சென்று அடுத்த நாள் சென்றதன்மேன் இன்று கடுவாய் திறந்து காட்சியது பார்ப்போமென வந்தானந்த மானீசவாதகனும் தந்தாய் சரடன் சௌளி கௌடனுமே கவுடன் வெகுடன் கீர்த்தி துறை சாணிகளும் மகுடவர்த்தனர் முதலாய் மந்திரிமார்களுமே துலுப்பர் சலுப்பருடன் சீவாய்மார்களுமாய் அலுப்பர் வட்டணிகளும் காலாளும் வீராளும் கருமரவர் சிகரமும் சூலாளும் தோலாளும் சூழ்ந்த படையாளர்களும் ஒக்கத்திரண்டு ஒருமித்து ஆங்காரமுடன் மிக்க திரண்டு வெடியாயுதத்துடனே ஆனைக்காரர் கோடி அம்புக்காரர் கோடி சேனைக்காரர் கோடி திரண்டு வந்தாரம்மானே இந்த படையோடே இச்சாதி தன்னோடு வந்து வளைந்தார் மாகடுவாய் கூட்டையுமே அப்போது ராசன் அருகில் தலையாரிகளை இப்போது இந்த ஏத்தகடுவாய்தனையும் குண்டியிலே கம்பு கொண்டு குத்திவது கோபம் வர பண்டு நாம் அழைத்த பைத்திய காரனையும் இக்கூட்டுக்குள்ளே இப்போது தள்ளுமென்றான் அக்கூட்டுக்குள்ளே ஐயாவை அடைத்தனரே பண்டு படைத்த பகவான் தனை அறிந்து கண்டு கடுவாயதுவோ கம்பதுக்கே பதுங்கி அலறி முழங்கி அது கவிழ்ந்து படுத்து பதறியது கிடந்து படுக்கை இழகாமல்
நீசனவன் குத்த நெடுஞ்சரடன் வெடியால் வாசபோடி வருத்தி வண்ண போடி நிறுத்தி உலையில் மெழுகது போல் உள்ளாமீக உருகி விட்டான் கடுவாய் மேல் விதறி இழகாமல் மட்டாய் கடுவாய் மாறி இழகாமல் கிடந்தது கணையா கிருபையதினாலே தடந்தறியா வண்ணம் சனங்கள் மீக பார்க்க இடறு வருமென்று எல்லளவும் பாராமல் ஈட்டி எடுத்து இனி கொத்த வேணுமென்று மேட்டிமையால் ஒருவன் விசையாக குத்திடவே எட்டி கடுவாய் இட்டீதனை பிடித்து விட்டிடவே அருகில் நின்றதொரு வேதியனை குத்தி செய்யிட்டி கூடல் வீர அம்மானே கத்தியோம்பட்டு கடக்க ஒருவன் சாட பார்த்திருந்த நீச பாதகன் எதுரைப்பாம் நாள் திசைக்கும் ஏறாதே நல்மறையோன் பட்டதுதான் ஆயிரம் பசுவை அடுத்தி மிக கொண்டாலும் தோசமீதல்லவோயோரு வேதியனை கொண்டதுதான் என்ன போலாச்சு யானினைத்த காரியந்தான் மன்னன் கலிராசன் மாசரடனுமயர்ந்து நியாயமது அல்லவென்று நடந்தானே அரண்மனைக்கு. இங்கே அற்புதமான ஒரு விஷயம் நடக்கின்றது. ஐயா வைகுண்டரை அவன் பிடித்து சிறைபிடித்து வருகின்றான். பிடித்து பல கஷ்டங்களை அவருக்கு தருகின்றான், ரொம்ப கஷ்டங்களை தருகின்றான். இங்கேதான் அரிகபலசர் நிறைய கஷ்டங்களை சொல்லவில்லை, நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு தான் வந்தோம். அவன் அந்த வத்தலை போட்டு தீயை வைத்தான் ஒரு அறைக்குள். ஐயா வைகுண்டரை அடைத்து மிளகாய் வத்தல் எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க. நம்ம அதை கையில் எடுத்து லேசாக அந்த மூக்கிட்ட கொண்டு போனாலும் எப்படி இருக்கும். அவரை அந்த அந்த இதுக்குள்ளாலே அடைத்து வத்தலை போட்டு தீயை வைத்தான். அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. அவரை என்ன செய்யணும், அந்த சுண்ணாம்பு கால விளைத்து நீத்தினான். அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. அதனால் என்ன செய்யணும், அவன் அப்படியே அங்கேயே அயர்ந்துட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் திருவனந்தபுரத்துக்கு கொண்டு வர சொல்லிங்கன்னா அங்கே சிங்கார சோலையில் அவனை அடைத்து வைக்கின்றார். அடைத்து வைத்து கொண்டு கொஞ்சம் சில நாட்கள் கழித்து இது கடைசியாக இதை பார்ப்போம் என்று என்ன செய்யினான், அங்கே அந்த ஒரு புலியை பிடித்து வருவதற்காக சொல்லுகின்றான். அது என்ன சொல்லுகின்றாருங்க பாருங்க, அது தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். நீ நாட்டு இது காமியத்தால் வருத்த கடுவாயுதனை வருத்தி ஏவி விட்டு பார்த்து இருவகையும் தானறிந்து. இருவகையும் என்ன ஆச்சு, இவ்வளவு குடும்பப்படுத்தினா அவருக்கு ஒன்றும் ஆகலை. சரி, கடைசியாக அந்த ஒரு குடமையும் படுத்தி பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யினான், இருவகையும் பார்ப்போம் என்று காமியத்தால் வருத்து கடுவாயுதனை வருத்து ஏவி பார்த்தாது இருவகையும் தானறிந்து போவனவே சொல்லி பேயந்தனை அனுப்ப. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவனை பேயனை நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் கடைசியாக இந்த இதை பண்ணி பார்த்துக்கலான்னு என்ன சொல்லுகின்றான், ஒரு புலியை பிடித்து வர சொல்லுகின்றான். கடுவாய்னா புலி. அந்த புலியை நீங்கள் சீக்கிரமாக 7:30 மணி நேரத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு வேற வழி தெரியல. ஏன்னா இங்கே இவரை இவர் பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கிறாரு. ஆனா இத்தனை சாதனைகள் அவர் செய்திருக்கின்றாரே இல்லையா. எல்லாரும் பைத்தியக்காரனா தான் இருப்பாங்க, உண்மையா இல்லையா. உண்மை தெரிந்தவர்கள் அவங்கள பார்த்தா சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க, பைத்தியக்காரனை போல தான் தெரிவாங்க. எந்த விதமான மனசுகளாலும் எந்த விதமான இன்னலும் இருக்காது அவங்களுக்கு.
இப்போ அவன் கொல்றானா கொண்டுட்டு போறான்னு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எந்த இதுவும் வரமாட்டாங்க. அப்படி அவர் இருந்து கொண்டிருக்கின்றாரு. நாம் என்ன செய்து நமக்கு இந்த 7:30 மணி நேரம் தானே இவன் நேரம் கொண்டு வந்திருக்கிறான். ஏன்னா 3 நாளிகைன்னு சொல்லுவாங்க. 3 நாள் 2:30 மணி நேரம் ஒரு நாளிகை போல. 7:30 மணி நேரம் தானே நேரம் சொல்லியிருக்கிறான். நம்ம அதுக்குள்ள கொண்டு வரணுமே, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள், அவர்களும் அந்த சோலைக்கு வந்து ஐயா வைகுண்டரிடம் வணங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வணங்கியிருப்பாங்க. அவரை வந்து சும்மா தானே அவன் வந்து வணங்கினான்னா என்ன செஞ்சேன் என்ன அப்படின்னு அமைதியா இருப்பார். அவர் யாரையும் வணங்கியும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவனா வணங்கினான், அவ்வளோதான். வணங்கி ஒன்று சொன்ன உடனே அவன் கேட்ட உடனே அவர் ஒன்றுமே பேசல, அமைதியாக இருக்கிறார். அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இவன் நினைச்சிட்டு என்ன செய்கிறான், செல்லுகின்றான். அங்கே சென்று என்ன செய்கிறான், உடனே அவன் கொண்டு போகிறான். அந்த எல்லாம் கலைப்பாங்க இல்லையா, கலைத்து பிடிக்கிறதுக்காக அப்புறம் கலைப்பாங்க, கூண்டு வைப்பாங்க. அது ஒரு பெரிய புலி ஒன்று சிக்கிட்டு, ரொம்ப பெரிய புலி, அதோடைய கத்துறத சவுண்டு பயங்கரமாக அதை கொண்டு ஓடி வர்றாங்க. வந்த உடனே இங்கே அவர்களுடைய உத்தியோகமும் பிழைத்தது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அங்கே அந்த புலியை கொண்டு வருகின்றான். கொண்டு வந்த உடனே அவர்கள் அவன் சொன்ன நேரத்தில் கொண்டு வந்தனால என்ன செய்கிறான், அவர்களுக்கு வந்து அந்த நிறைய பொன்களெல்லாம் தானமாக தருகின்றான். எல்லாம் வாங்கி செல்லுகின்றார்கள். நினைக்கின்றார்கள் நம்முடைய உத்தியோகமும் பிழைத்தது. யாரால? இங்கே இந்த சாணான் சாமியால. அவன் யாரை அடித்தான்? அந்த சேவகர்கள் யாரை அடித்தார்கள்? கீழான ஜாதி என்று யாரை அடித்தார்கள்? இதே சாணார்களைத்தான் அடித்தார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடித்த ஒருவன் இப்ப என்ன செய்கின்றான், வணங்குகின்ற நிலைக்கு வந்து விட்டான். இதுதான் வாழ்க்கையில் நம்ம நினைவு தெரிஞ்சுக்கணும். அடிக்க வருவன் நம்மளை வீணாக அடித்தவன், நம்மளை கொடுமை செய்தவன் ஒருவன் என்ன செய்கிறான், இரு கைகளையும் கூப்பி வணங்குகின்ற அளவு ஐயா வைகுண்டர் உயர்ந்து விட்டார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்ப அவன் சாணான் என்று கீழான ஜாதி என்று அடித்த ஒருவன் இப்பொழுது அவன் கைகளை கூப்பி வணங்குகின்ற அளவு உயர்ந்து நிற்கின்றான் அவன். இதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய சாதனை. இந்த சாதனை தான் எல்லாருமே நம்ம செய்யணும். இப்ப நம்ம என்ன செய்கின்றோம், ஒரு கீழா நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்றாங்க இல்லையா, உண்மையா இல்லையா? நாம் என்ன செய்ய வேண்டும், பணம் காசு நமக்கு முக்கியம் இல்லை, நாம் ஞானத்தால் உயர்ந்து விட வேண்டும், தவத்தால் உயர்ந்து விட வேண்டும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். தவம் என்பது ரொம்ப முக்கியமானது மக்களை, ரொம்ப முக்கியமானது. நம்முடைய தவத்தையே இந்த பணியுடைக்காரன்களெல்லாம் அழித்து விட்டார்கள். அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் அழித்து விட்டார்கள் தவத்தை. நம்மளுடைய அற்புதமா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சுவாமிதோப்புல எப்படி இருக்கணும் தெரியுமா, அங்க எதுவுமே இருக்கு. அந்த இது செவரியெல்லாம் எடுத்துட்டு என்னன்னா ஒரே ஒரு ஐயா வைகுண்டோட அந்த சமாதி அங்க இருக்கணும். எல்லோரும் சுத்தி அமர்ந்து நாம் பிரார்த்தனை செய்துட்டு என்ன செய்ய வேண்டும், அங்கிருந்து கிளம்ப வேண்டும். இதான் வந்து கொஞ்ச நேரம் பிரார்த்தனை செய்துட்டு கொஞ்ச நேரம் தியானம் செய்துட்டு கிளம்பணும். அப்படி இருக்க வேண்டிய அந்த தலைமை பதி என்ன உருவத்தை கொண்டு வந்து விட்டார்கள் பாவி பயல்கள். நல்ல ஐயா வழி எங்கேயோ சென்று விட்டது. அற்புதமாக நாம் உணர வேண்டிய அந்த வழியை என்னாகின்றது, அது கீழான நிலைக்கு சென்று விட்டது. இதை சொல்லுகின்றார். நிச்சயம் அவர் என்ன சொல்லுகின்றார் பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்க. சுவாமி அடிகள் சூழ்ந்திருந்த சார்ந்தவர்கள் நாமினிதான் செய்வதென நாதனே என்று சொல்லி கேட்டு நாராயணரும் கீழ் சுண்டுக்குள் மகிழ்ந்து. அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, கீழ் சுண்டுகள் வந்து நாட்டுக்கு அறிவிது நான், நாராயணனும் நான், பட்சி பறவை பலஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணன் நாதனும் நான். எந்த பட்சி பறவைகளை, இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து உயிர்களும் நானும் ஒன்று வேறல்ல என்பதை எவன் ஒருவன் தனக்குள்ளாலே கொண்டு வருகின்றானோ அவன் எல்லாருமே படைத்தவனாக மாறுகின்றான் இல்லையா. விண்ணேலும் வளர்ந்த விஷ்ணு திருவிழம் நான், எல்லாமே ஏகம் அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் படைத்தவன் நான், ஏகம் படைத்தவன். ஏகம் அற்புதமான விஷயம். ஏகம்னா அண்டத்தை நான் படைத்திருக்கின்றேன். ஏகத்தில் அண்டத்தில் அனைவர் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்று அந்த அண்டத்தை நான் எனக்குள்ளாலே படைத்து விட்டு, அதான் நம்ம இது சொல்றோம். அதாவது அண்டமும் என்னது, எல்லாமே எங்க இருக்கின்றது, நமக்குள்ளாலே இருக்கின்றது என்பதை எவன் ஒருவன் தன்னுடைய மனதில் கொண்டு வருகின்றானோ அவன் ஏகத்தை படைத்தவனாக மாறுகின்றான். இது வந்து மனிதனுக்கு தெரியாது, ஆனால் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தெரியும். மிருகங்களும் பறவைகளும் அவர்களை கண்டால் ஒரு அன்பாக பாசமாக பார்க்கும். நீங்க கண்டிப்பா பாருங்க, தெரியும். ஆனா மனிதனுக்கு அது தெரியாது. அவன் தவம் இருக்கின்றான், அவனுடைய ஞானம் என்னன்னு மனிதனுக்கு தெரியாது. அவன் மாயையில் இருக்கின்றான், அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது அதே போல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த பட்சி மிருகங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லுகின்றார். ஆக பொருள் மூன்றும் அடக்கம் என்றானதிலே, ஆக பொருள் மூன்றும் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்பதை எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவன் ஆக பொருள் மூன்றையும்
அந்த அடக்கம் ஒன்றாலே எனக்கு எனக்குள்ளால் தான் இருக்கின்றான் என்பதை அவன் உணர்ந்தவன், எல்லாமே உணர்ந்தவனாக மாறுகின்றான். ஆக பொருள் மூன்றும் அடக்கம் உண்டானதிலே சீவ செந்துக்கெல்லாம் சீவனும் நாளல்லவோ. எல்லா உயிர்களும் நாமும் வேறல்ல, இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து உயிர்களும் நானும் வேறல்ல. இந்த எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான வேறுபாடே இருக்காது. யாரை பார்த்தாலும் அவன் அவன் கீழானவன் நான் மேலானவன் அந்த வித்தியாசம் எதுவுமே நமக்கு இருக்காது. நான் அற்புதமாக சொல்லிட்டு வரார். இன்னீசனெல்லாம் என்னை அறியாதிருந்தாலும், இவனுங்கெல்லாம் என்ன, இந்த மனுஷனுங்கெல்லாம் என்னை தெரியாமல் இருந்தாலும் என்ன செய்கின்றார்? மின்னிலத்தில் நாம் படைத்த மிருகம் அறியாதோ? நான் படைத்த என்றால் என்ன? ஐயா வைகுண்டர் அதை உருவாக்கினாரா? இல்லை. எல்லா உயிர்களும் அந்த அந்த புலியிடம் இருக்கின்ற உயிரும் நானும் ஒன்றுதான் என்று எவன் ஒருவன் படைக்கின்றானோ அந்த புலிக்கு தெரியும் இவனும் நானும் ஒன்று என்று அவன் படைத்து விட்டான். அப்போ அவனும் நானும் ஒன்றுதான், நான் எப்படி அவனை கடிப்பேன்? இல்லையா? இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் மிருகம் அறியாதோ என்றே அடக்கி ஏகந்தனை நினைத்து ஒன்றுக்கும் அஞ்சாதே முற்ற மக்கள் சார்ந்தோரே பதறாத என்னுடைய பாலகரே என்று சொல்லி இதராத மாயவனார் இருந்தார்கள் அம்மானி. இது அங்கே நடந்த விஷயத்தை ஐயா சொன்ன விஷயத்தை இங்கே அரிகாவலசீசர் எழுதுகின்றார். அவர் சொன்ன விஷயத்தை எழுதுகின்றார். இது இங்கெல்லாம் எந்த விதமான கற்பனை இல்லை. கற்பனை செய்கிற இடம் நமக்கு தனியாக தெரியும். இங்கே அரிகாவலசர் கற்பனையாக எழுதிவிட்டாரே என்று கண்டிப்பாக தெரியும். அந்த இடம் நமக்கு கற்பனைத்தான். இங்கே அவர் எழுதின சத்திய வார்த்தைகள் அரிகாவலசீசர். அங்கே அவர் ஐயா அங்கே நடந்த விஷயத்தை அவர் பார்த்த விஷயத்தை இங்கே எழுதுகின்றார். அப்போது அவருக்கு அகமிருகமானதையும் வெப்போடு நெஞ்ச மானீசனான் என்ன பண்ணுகின்றான்? அங்கே அந்த 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 புலிக்கு என்ன பண்ணிக்கிறான்? ரொம்ப கொடுமைகள் அடிச்சு உதச்சி இது பண்றான். படத்தில் என்ன செய்யறான்? இங்கே ஐயா வைகுண்டரை அந்த கூட்டுக்குள்ளாலே அடைக்கின்றான். ஐயா வைகுண்டரை அடிச்சோன்னா அது அந்த இவங்கெல்லாம் அடிச்ச அந்த கோபத்தில் இருக்க கடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? ஐயா வைகுண்டரை அந்த கூண்டுக்குள்ளாலே அடைக்கின்றான். அது என்ன செய்யறது? அவருடைய காலில் இருந்து படுத்து கொண்டது. முடிஞ்சு போச்சா? என்னென்னமோ பண்ணி வெடி போட்டு பார்க்குறான், அதை போட்டு பார்க்குறான், இதை போட்டு பார்க்குறான், குத்தி பார்க்குறான். அது ஒன்றுமே அசரவே இல்லை. அவன் குத்துன ஒரு அந்த வேலை பிடித்து இழுத்தது கடுவா அந்த புலி. என்னடா இது ஒரு மிருகம் அப்படி கடுவா இதை பிடிச்சி இழுக்குமான்னு நினைக்காது. கண்டிப்பாக இழுக்கும். நீங்கள் ஒரு பூனையிட்டே கொடுங்க, பூனையே இழுக்கும், புலி இழுக்காதா? அந்த ஈட்டியை பிடிச்சு இழுத்து அதை விடும்போது அங்கே வேடிக்கை பார்க்க ஒரு வேதியன், ஒரு பிராமணன் செத்து விட்டான். அங்கே வேடிக்கை பார்க்க ஒரு பிராமணன் செத்து விட்டான். அந்த புலி நீங்க ஐயோ புலி எப்படியோ ஈட்டியை பிடிச்சு விடும் அப்படின்னு நினைக்காதுங்க. உங்க வீட்டில் உள்ள பூனை இல்லை வீட்டில் நாயை பாருங்க, அது தெரியும், அது பயங்கரமா இருக்கும். அது குத்த ஈட்டியை பிடித்து இழுத்து விட்டது. அங்கே வேடிக்கை பார்க்க ஒரு வேதியன் இறந்தான். அதை ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுங்க மக்களை, யாராக இருந்தாலும். யாரையாவது நீங்க சித்திரவதை பண்றத போய் பார்க்கவே போகாது. இது ரொம்ப முக்கியமான. அதுவும் அங்கே கொலைகாரன் இல்லை ஐயா. அங்கே இன்னொருத்தரை திருடர் இல்லை, எந்த ஒரு பொருளையும் திருடுறவர் அல்ல, யாரையும் அடித்தவர் அல்ல, யாரையும் கொடுமை செய்தவர் அல்ல, யாரிடமும் வஞ்சகம் செய்ததில்லை, யாரிடமும் வாங்கி சாப்பிட்டவர் அல்ல ஐயா வைகுண்டர். ஆனா அவரை என்ன செய்கின்றான்? அவன் அடித்து கொடுமை செய்து இழுத்து வருகின்றான். எவ்வளவு ஒரு கொடுமை இல்லையா? அங்க என்ன செய்கின்றார்? அந்த இதை இனி இதை நாம் இனி விட்டு வைக்க கூடாது என்று என்ன செய்கின்றார்? அங்கே உயிர் சென்றாதான். ஏன்னா அவன் ரொம்ப அற்புதமான மன்னன். அவன் ரொம்ப மோசமானவன் கிடையாது. நீங்க அந்த ஐயா வைகுண்டருக்கு இங்கே ஒரு ஏடு எப்படி இருக்கின்றதோ அதே போல அந்த திருவனந்தபுரத்தை அந்த ஆண்டு ஐயாவை கொடுமை செய்த அந்த மன்னனுக்கு அங்கே ஒரு ஏடு இருக்குது. அவன் ரொம்ப அற்புதம் எல்லாம் பண்ணியிருக்கிறான். நீங்க சாதாரண ஆள் நினைக்காதுங்க. அவன் அங்கே அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் மழை இல்லைன்னா அங்கிருந்து நடந்து வருவானாம். மழை அப்படி பெய்யுமாம். ரொம்ப அழகாக, ரொம்ப சுத்தமாக, தர்மமாக ஆட்சி செய்த மன்னன் அவன். அங்கே அந்த தென்காசி ஏரியாவில் மழை இல்லைன்னா அங்கேயும் நடந்து செல்வானா. அங்கேயும் மழை பயங்கரமா பெய்யுது, கொட்டுன்னு கட்டி எல்லா குளங்களும் நிறையுமா வரதுக்குள்ளாலே. அப்போ அற்புதமான ஒரு மன்னன். இங்கேயும் ஐயா அவன் என்ன செய்கிறான்? கொடுமை செய்து பார்க்கின்றான். அவர் அதிலிருந்து வெளியே வருகின்றான். இதுவும் பார்க்கின்றான். இவர் என்ன செய்கின்றார்னு பார்க்கின்றான். அவ்வளவுதான். அவனை கண்டிப்பாக அவர் ஒன்றும் செய்ய மாட்டான்னு விட்டிருப்பான். இங்கே அந்த பிராமணன் இறந்த உடனே இவன் அது கதறுகின்றான் மன்னன். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு பிராமணன் அவன் ஒரு பிராமணன் ஏன் இறந்த இவன் கதறுகின்றான் என்றால், பிராமணர்கள் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. யார்கிட்டையும் ரொம்ப பிராமணன் சுகமாக வாழ்வார்னு ஐயா வைகுண்டர் இடத்துல சொல்றாரு. அவன் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டான். அவனுடைய வேலை உண்டு, அவன் இருப்பான்.
அவன் செய்கின்ற தவறு என்னன்னா, அங்கே நட்டுகல்லிலே இதை பூஜை செய்கின்றான். அது அந்த அவனுடைய கர்மா. அது அவன் செய்கின்ற ஒரு தவறு. அதனால அவன் அங்கே என்ன செய்யணும், அந்த பிராமணன் தான் ஒருத்தரை கொல்லுகின்றார், ஐயா வைகுண்டர். அவன் அது ஐயா வைகுண்டரால தான் அவன் சாகின்றான். ஆனா அவன் இங்கே ஒரு ஞானியை கொடுமை செய்வது அவர் பாவக்கு வரக்கூடாது. ஒரு சாதுவை அவன் ஒரு கொலைகாரனாக இருந்திருந்தாலோ, ஐயா வைகுண்டர் கொலைகாரனாக இருந்தாலோ, இல்லை கொள்ளக்காரனாக இருந்திருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு பணமோ ஏதாவது ஒன்று மோசடி செய்திருந்தாலோ, அவன் அவரை சித்திரவதை செய்த பார்க்க வந்திருக்கலாம். இவரே அவ அமைதியாக உட்கார்ந்து தவம் செய்தவரை இழுத்துவதற்கு அவனுக்கு தெரியாதா? தவம் என்றால் என்னன்னு பிராமணனுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்படிப்பட்டவன் அங்கே சித்திரவதை செய்த இடத்துல வரலாமா? வரவே கூடாது. அதனால அவன் அங்கே வந்தான். அந்த ஈட்டி அவனிடம் பாய்ந்தது, அவன் செத்தான். உடனே இவன் என்ன செய்கின்றான்? கதறுகின்றான். என்ன கதறுகின்றான் என்று பாருங்க. 1000 பசுவை அடித்து மிக கொண்டாலும் தோஷம் இதுவல்ல ஒரு வேதனை கொண்டதுதான். 1000 பசுவை நீங்க 1000 பசு கணக்கு போட்டு பார்த்துங்க. இதுதான் ஈக்குவல். அவன் வேதம் தெரிந்திருக்கின்றது, சாஸ்திரங்கள் அந்த அரசனுக்கு தெரிந்தது, வேதங்கள் அந்த வேதங்கள் எல்லாமே தெரிந்திருந்த அரசன் அவன் என்ன செய்யினான்? அந்த அரசன் கதறுகின்றான். ஐயோ, 1000 பசுவை ஒரு பசுவை அடிச்சு கொண்டால் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 1000 பசுவை அடித்து கொண்டா கூட இந்த ஒரு ராவணன் செத்ததுக்கு நாம் ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அவன் சைவத்தில் வாழுகின்றான். எந்த ஒரு உயிரையும் கொண்டு சாப்பிடுவதில்லை பிராமணன். எந்த ஒரு உயிரையும் அவன் கொண்டு சாப்பிடுவதில்லை. அவன் யாரிடமும் சண்டை போடுவதல்ல. அவன் யாரையும் வஞ்சகம் செய்ய மாட்டான். அவன் செய்கின்ற தவறு கல்லை கழுவி குடிக்கின்றான். அது ஒண்ணுதான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன போல் ஆச்சுது, யான் நினைத்த காரியம்தான். மன்னன் கலிதாசன் மாசலட அயர்ந்து பயர்ந்து விட்டான். உண்மையில கதறிட்டான் அந்த மன்னன். அவன் அழுதுட்டான். அதான் உண்மை. அங்க அழ முடியாது, மன்னன் இல்லையா, அழக்கூடாது இல்லையா? அவன் கதறி விட்டான். அவன் மனசுக்குள்ள கண்ணீர் சிந்துகின்றான். அதான் உண்மை. மன்னன் கலிதாசன் மாசடனும் அயர்ந்து நியாயம் அல்லவென்று நடந்தார் அரண்மனைக்கு. அவன் நியாயம், இதெல்லாம் நியாயம் இல்லையே, ஒரு பிராமணர் செத்து விட்டாலே இது நியாயம் இல்லையே, நம்மளுடைய நாட்டுக்கு இது ஆகாது, ஐயையோ நான் தவறு செய்து விட்டனோ என்று அவன் என்ன செய்ய அரண்மனைக்கு நடந்து செல்லுகின்றான். இது ரொம்ப 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 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்க இதெல்லாம் சாதாரணமாக எடுத்து சென்று விடாதீர்கள் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்க யாரையுமே ஒருத்த ஒரு நியாயமா இருந்தானா நீங்க அவன்கிட்ட படிஞ்சு போயிருங்க. இல்லை படிஞ்சே போக வேண்டாம், நீங்க அவனை விட்டுட்டா நீங்க பாட்டு போயிருங்க. அவன்கிட்ட எந்த வம்புக்கும் போகாதுங்க. ஏன்னா அப்படி போனீங்கன்னா அது ஒரு பாவத்திலும் மிக பெரிய பெரிய பாவம். நீ கொலை செய்தவிட, கொள்ளை அடித்ததை விட ஒரு பெரிய பாவம். அது ரொம்ப நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுங்க மக்களை. ரொம்ப முக்கியமானது. இது ஐயா வைகுண்டர் இதை மக்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தார். அவன் எவ்வளவு கொடுமை செய்தான். அவன் அரசனை தானே அவர் கொண்டிருக்கணும். இல்லை, அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் தரம் அவனுக்கு அவர் ஏடு இருக்குது. நீங்க நல்ல பாருங்க, நீங்க நெட்லயே நீங்க அடிச்சு பார்த்துக்கலாம். என்னடா இது சுவாதி திருநாள் மகாராஜா ஏடு இருக்குதான்னு கேட்டுக்கலாம். நீங்க திருவனந்தபுரத்துலவே அந்த கோயில்ல போய் கேளுங்க, சொல்ல தருவாங்க. அங்கே இருக்குது. அவனுக்குன்னு ஒரு ஏடு இருக்குது, அவனோட ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்குது, அவன் ஒரு சிறந்தவன் இருக்குது. அவன் செய்த தவறு என்னன்னா, அவன் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவன் என்பதை அவன் நினைக்கவில்லை. அவன் வெளியே இறைவன், கல்லில் தான் இறைவன். அங்கே அந்த திருவனந்தபுரத்தில் அந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கின்ற கல் தான் இறைவன் என்று நினைத்தான். அவன் எல்லா உயிரும் இறைவன் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் செய்த தவறு தான். ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? வெளியே இறைவன் என்று நினைத்தான், கலியனாக மாறுகின்றான். நீ உனக்கு உள்ளாலே இறைவன் என்று நினைத்தால் நாம் இறைவனாக நம்முடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதாக நாம் ஆகின்றோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதான் இங்கே ஐயா வைகுண்டர் சொல்லிட்டு வரார். அப்போது சனங்கள் எல்லோரும் எதுரைப்பார், இப்போது பெயனுக்கு இதுவும் ஒரு நல்லதுதான் என்று சொல்லி அந்த நீசரடனுமே ஒன்று முறை ஆடாமல் உள்ளபடை அத்தனையாம் கூட்டி கொண்டு போனான் கோட்டையதுள்ளம்மானே. வேட்டை பாலித்ததில்லை
வெற்றிதான் பெயனுக்கு பார்க்க வந்த சனங்கள் பல திசைக்கும் இவ்விசனம் ஆர்க்கும் மிகவே அறிந்து மிக அகன்றனரே. அப்போது சுவாமி அருகில் மிக வாழும் மெய்ப்பான சனங்கள் மெத்த சந்தோஷமதாய் இந்த தருவாய் ஈஸ்வரன் காத்ததுதான் அண்ணல் காயாம்பு அச்சுதனார் காத்ததுதான் என்று மனமகிழ்ந்து எம்பெருமாள் நாராயணர்க்கு அன்று வீசனாம் அறிவித்தார் அன்போர்கே கேட்டு நாராயணரும் கீழ் சொண்டுக்குள் மகிழ்ந்து ஆட்டுவான்கான் அல்லாமல் வேறுளதோ இப்படியே சொல்லி இருக்கும் அந்த நாளையிலே முப்படித்தாரீசர் மொழிந்த நாள் வரைக்கும் இருப்போம் என சொல்லி இருந்தார் கணம்மானே. அறுப்பான நீசன் அவன் சில நாள் சென்றதன்பின் என்ன விசாரம் இப்பேயனுக்கெனவே தன்னை இருந்து தானினைக்கும் வேளையிலே முன்னே ஒரு யுகத்தில் மூவரிய நாராயணர்க்கு அன்னமுது பாலும் அருந்த மீக கொடுத்த ஆயர்குடியில் அவதரித்த கோமானில் தூய ஒரு கோனும் துணிந்து அங்கு எழுந்திருந்து பக்தியுள்ள நாராயணரை பாராவது இழக்க உத்தரித்து கோனும் உலகமதை ஆளுகின்ற மன்னவன் முன்பில் வந்து நின்று அங்கு எதுரைப்பார் தன்னதியமான தலைவனே கேட்டருளும் நம்முடைய ராஜ்யத்தில் ഞങ്ങളുടെ തന്നീനത്തിൽ நம்முடைய ஆளாய் இருக்கின்ற சாணானின் நல்ல தன்மை மிகு மானமுள்ளோன் கோணாமனதுடையோன் குணமுடைய நல்லவன்கான் நேர்மை ஒழுங்கோன் நேர் சொல்லொருவர்கான் ஓர்மை உடையோன் உபகார கரணிவன் ஆனதால் எங்களுக்காய் அரசே நீர் தாமுருகி இனமில்லாத மக்காய் இறங்குமேன தொழுதான் அப்போது அரசன் அவன் மனதுதான் இளகி இப்போது இவனை அனுப்பியே விட்டிடுவோம்.